ஹாய் வியூவர்ஸ், இப்போ பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சாஃப்டான லேயர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பால், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே தண்ணி, கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா மாவை சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி இழுத்து பிசையணும். இப்படி பிசைறனால மாவு நல்ல சாஃப்டாக ஆரம்பிக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விடணும். இப்படி ஒரு 4 நிமிஷத்துக்கு பண்ணணும். மாவு பிசைற பொறுத்து தான் பரோட்டா நல்ல சாஃப்டாக வரும். நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மாவோட சைடில் இருந்து எடுத்து நடுவில் ஃபோல்ட் பண்ணி விடணும். இப்படியே ஒரு 4 நிமிஷத்துக்கு பண்ணணும். மாவு நல்லா சாஃப்டாகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக அதை மூடி வச்சிடணும். இப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அந்த மாவை உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் மாவு நல்லா காயாமல் இருக்கும். இதே மாதிரி மிதி மாவுக்கும் உருண்டை பிடிச்சி இப்படி எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிலேருந்து ஒரு பால் எடுத்து சப்பாத்தி ரோலர் வச்சு இப்படி பரத்திடலாம். மெல்லிசாக பரத்தணும்னு அவசியம் இல்லை. அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா பாலையும் கொஞ்சம் பரத்தி வச்சிடலாம். அதிலிருந்து ஒன்று எடுத்து நடுவில் இருந்து விரிக்க ஆரம்பிக்கணும். மாவை எவ்வளோ தூரம் மெல்லிசாக விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மெல்லிசாக விரிக்கணும். இப்படி நடுவில் இருந்து சைடில் விரிக்கணும். இப்போ நல்லா மெல்லிசாக வந்திருக்கு. ஆனால் எட்ஜஸில் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இப்படி இழுத்து விடுறேன். இப்போ எல்லா பக்கமும் மாவு நல்லா கண்ணாடியாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுடலாம். ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே எடுக்கணும். மெதுவாக இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படியே சுற்றி விடணும். இந்த மாதிரி சுற்றிட்டு மாவோட கடைசி பகுதியை இப்படி கீழே வச்சிடணும். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம். அப்போ தான் மாவு நல்லா காயாமல் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அதிலேருந்து ஒன்று எடுத்து இப்படி தட்டணும். கையால் தட்ட முடியலன்னா சப்பாத்தி ரோலர் வச்சு கூட தேய்க்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வேக விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமே வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வேகாமையே இருக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் பரோட்டா வெந்துருச்சு. இப்போ பரோட்டாவை எடுத்துடலாம். ஒரு 2-3 பரோட்டா சேர்த்து வச்சு
இந்த மாதிரி அடிக்கணும். அப்போ தான் லேயர்லாம் நல்லா தெரியும். இப்போ நல்லா லேயராக வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக லேயர் பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.